ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் விறுவிறுப்பாக வேலைகளை ஷார்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் என்ன செஞ்சேன்னா, எல்லா வேலையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ரேஷ்மா கேட்ட பொங்கல் தான் செய்ய போகிறேன். பொங்கலுக்கு சக்கரை பொங்கலும் வேணுமா, வெண்பொங்கலும் வேணுமா. அதனால் சக்கரை பொங்கலுக்காக வெள்ளத்தெல்லாம் தட்டிட்டு நான் வந்து பாகு காய்ச்சிக்கிறேங்க. பாகு காய்ச்சிட்டு நான் வந்து வடிகட்டலை, ஏன்னா இதில் வந்து மண்ணே கிடையாது. ஏன்னா நான் சுத்தமான வெல்லம் தான் வாங்கியிருக்கேன். அதனால் 2-3 தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். இது பழைய வெல்லம் இருந்தது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். டிமார்ட்டில் வாங்கின வெல்லம் வேணும்னா சேர்த்துக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நான் எடுத்திருக்க பொங்கல் அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதோட நான் வந்து ஒரே ஒரு மண்டை வெல்லம் தான் நான் வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். சட்னி அரைச்சாச்சு, கடுகு உளுத்தம்பருப்பும் சேர்த்து தாளிச்சிக்கிறேன் தேங்காய் சட்னிக்கு. அதுக்கு முன்னாடியே முந்திரி, திராட்சை, ஏலக்காய்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. என்னுடைய பொங்கல் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த தலை தான் இருக்கும், கெட்டியே ஆகவே ஆகாது. அதுக்கு ஏன் அப்படி வந்து உங்களுக்கு கெட்டி ஆகாமல் இருக்குதுன்னா, நீங்கள் நிறைய வெல்லம் சேர்த்துட்டு பொங்கலை வந்து கொஞ்சம் தலை எடுத்துகிட்டு நீங்கள் சேர்க்கும்போது அது கெட்டியே ஆகாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் இதுதான், வெல்லம் நிறையா சேர்த்திங்கன்னா வந்து கெட்டியாகாது. பொங்கல் வந்து நல்லா தலைன்னு இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. மிளகு வந்து தீந்துருச்சு. மிளகு தூள் அரைச்சி நான் வந்து தீத்துட்டேங்க. அதனால் மிளகு தான் வந்து டிமார்ட்டில் வாங்கினதை ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். ஏற்கனவே இருந்த மிளகை வந்து நிறைய வந்து மிளகு தூள் அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். அப்படி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மட்டன்லாம் செய்யும்போது நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், மட்டன் சிக்கனுக்கெலாம். அடுத்து நம்ம வந்து மிளகை தட்டி தான் நான் வந்து பொங்கலுக்கு சேர்ப்பேன். இஞ்சி திருவி சேர்த்துட்டேன், அதிலே முந்திரியும் சேர்த்து மிளகு ஜீரகம் நிறையா சேர்த்திங்கன்னா பொங்கல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள். பொங்கல் வந்து நல்ல மணமாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி வந்து 1 காப்படி எடுத்திருக்கேன். 3/4 காப்படி பச்சரிசிக்கு 1/4 வாசி பாசிப்பருப்பு நீங்கள் சேர்த்துட்டு பொங்கல் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி, சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் ரெண்டும் எனக்கு வேணுமான்னா ரேஷ்மா அவள் தான் நேற்றே சொன்னா பார்த்தீங்களா, பேலன்ஸில் இது தான் இருக்குது அப்படின்னா. ஆனால் அந்த பேலன்ஸையும் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு செஞ்சுட்டேங்க. இனிமேல் ரொட்டீனாக என்ன செய்ய போகிறோம், இட்லி, தோசை இதை தான் செய்ய முடியும். வேறு என்ன சமைக்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க பாஸ்தா இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருந்தால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள் வீட்டில் இப்படி தானா? எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கிறாங்க. நாக்கு எப்போ பார்த்தாலும் ருசி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல்லே பார்த்தீங்கன்னா நான் கீ கம்மியாக ஊற்றிருந்தேன்னா இதை சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குன்னுவாங்க. அது என்ன கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக கீ இல்லை அப்படின்றது தான். சக்கரை கம்மியாக சேர்த்தாலும் சரி, அதில் வெல்லம் கம்மியாக சேர்த்தாலும் சரி, ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குன்னுவாங்க. எல்லாம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சொல்லுவார் எங்கள் பாவாவே. ரேஷ்மாவும் அதே தான். அதனால தான் நான் கீ கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்குறேங்க. அதனால் கீ நிறையா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போயுமே சரி, எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்மியாக சேர்க்கும் போது அது டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அடுத்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் வலிச்சு வச்சுட்டேன். செஞ்ச உடனே ஃபஸ்ட்டு எங்கள் பாவாவுக்கு தான் வந்து நான் வெண்பொங்கல் வச்சு கொடுத்து சக்கரை பொங்கலை வச்சு அவர் கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம ரேஷ்மா வந்து பொங்கல்னு டக்குன்னு வந்து சாப்பிட வந்துட்டா. இல்லைனா அப்புறம் சாப்பிட்றேன், அப்புறம் இப்படி ஓட்டிகிட்டே இருப்பா. உங்கள் வீட்லேயும் இப்படி தானே? எங்கள் வீட்டில் 2 பேருமே இப்படி தான். அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சால் உடனே சாப்பிடுவாங்க, இல்லைனா நான் அப்புறம் சாப்பிடுவேன்னுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கெலாம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சனால 9:40க்கெலாம் வந்து டிஃபன் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி காலைல நான் வந்து டிஃபன் செஞ்சதோடு சரி, மத்தியானம் இருக்கிற குழம்பு வச்சுட்டு நீ பேசாமல் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டார் எங்கள் பாபா. மாம்பழம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டார். உங்கள் வீட்டில் அப்படி தானா? எங்கள் வீட்டில் அப்படி தாங்க. எக்ஸ்ட்ரா குழம்பு இருந்துச்சு, அதனால் நீ இன்றைக்கி செய்ய தேவையில்லை, நீ ரெஸ்ட் எடுத்துக்கொண்டாரு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.